செய்தி 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து இடைக்கால அறிக்கை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதியம், பங்களிப்பு ஓய்வூதியம், ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் பற்றிய அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்ப இந்த 3 ஓய்வூதியங்கள் தொடர்பான இடைக்கால அறிக்கையில எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? காயத்ரி, பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து மாநில அரசின் நிதி நிலையினை, பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை 9 மாதங்களில் அரசிற்கு அளித்திட ககன்தீப் சிங் ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு குழு கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த குழுவானது இன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து தனது இடைக்கால அறிக்கையினை அரசிற்கு சமர்ப்பித்திருக்கிறது. இந்த கலந்தாய்வுகளை மேற்கொண்ட பின்னர் குழு தனது இறுதி அறிக்கையினை விரைவில் அரசிற்கு சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 8 மாதங்களில் 7.36 லட்சம் பணியாளர்கள் மற்றும் 6.75 லட்சம் குடும்ப ஓய்வூதியர்கள் உட்பட ஓய்வூதியர்களின் தரவுகளை சேகரித்தல், அவற்றில் இருந்த தவறுகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளை ஓய்வூதிய குழு விரிவாக மேற்கொண்டுள்ளது என்றும், கருவூலங்கள் மற்றும் கணக்குத்துறையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த விரிவான பணிகள் மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான உயரிய தொழில்நுட்ப வழிமுறைகளை வழிவகுக்க உதவியுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் ஆகியவற்றுடன் கலந்தாய்வுகள் நடத்திய பிறகு முழு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி தமிழரசி விவரங்களுக்காக.